ஏன்டா அடிக்கிறீங்க அது சேர்ந்து கல்லு இங்க இந்த தெரு மட்டும் வரல சார். ஃபர்ஸ்ட் என்னாங்க ஜாமா பாட்டு வச்சு சவு போட்டு கிளத்தருக்கு 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸா வந்து எல்லாத்தையும் இங்க பசங்க கூட யாருமே இல்லை. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. நாங்க எல்லாருமே பெண்கள் தான். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசல்ல திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தெரியுமா ஆம்பளைங்க வந்து என்ன ஆச்சு திரும்ப வரது எல்லாத்தையுமே அடிச்சு சவுண்டு கொடுத்தது. சவுண்ட் ஏன்னா காளியாஜி போட்டு ஒரு ஆச்சு வலை போட்டு அதுல கொடி ஒண்ணு கட்டியிருந்தாங்க பசங்க. அதுல பொது இடம் நீங்க டெம்பரரியா நாங்க கொடியை கட்டக்கூடாது பிரச்சனை பண்ணாங்க. சரி ஊர் மக்கள்லாம் வந்து பேசினாங்க. பேசினது சரி கட்டக்கூடாது பொது இடம் தானே அந்த கொடியை அவுட்டாச்சு. மறுபடியும் காங்கிரட் போட்டு அவங்க கொடியை உண்டுறாங்க. திருவிழாம் போது மட்டும்தானே கொடி கட்டணும். நீங்க எப்படி இப்போ வந்து காங்கிரட் போட்டு கொடி கட்டுறீங்க? அந்த கொடியை அவரு வந்து சொல்லி பேசி அந்த கொடியை விட்டாங்க. அதுல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா அதுல இருந்து சொல்றாங்க. அதுல இருந்து ஏதாச்சும் அமௌண்ட் பண்றாங்க. சின்ன பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க உடனே தூக்கிட்டு போய் கோயில் வந்து அது மாதிரி ஒரு பையனை புடிச்சு அடிச்சிட்டாங்க. ஒரு பையனை புடிச்சு அடிச்சாங்க. யாருமே நம்ம பசங்க அங்க போவாங்களா அந்த சைடு? போக மாட்டாங்க. அவங்க வெளிய வரணும்னா நம்ம என்ன பிரச்சனை நம்ம பசங்க நமக்கு சொன்னாங்கன்னா நாங்க கேட்போம். அவனுங்க நமக்கு சொல்லல அப்படிங்கல என்ன பிரச்சனை நாங்க கேட்கறதுக்குள்ள அவங்களை அடிச்சு முடிச்சு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் அடிக்கிறது பிளக் பத்திரத்தை அவங்களே அடிக்கிறது அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் இவ்வளவு நாளும் சரி பசங்க போலீஸ் அவங்க சாதாரணமாக தானே இன்னைக்கு காலைல வரைக்கும் இப்போ நீங்கள் மரியாதைன்னா ஆமாம் லைட் பேசினா ஒரு மணி நேரம் 4 மணி நேரம் இதே தான் பிரச்சனைங்க. கண்டிப்பா ஏன்னா நாங்க போராட்டம் வரைக்கும் போனதுனால கண்டிப்பா இல்லை நீங்கள் தைரியமா இருங்க. இல்லை எதா இருந்தாலும் அவங்க 4 ஊர் சேர்ற மாதிரி இப்போ நம்ம ஊரை சுற்றி 4 ஊர் சேர்ந்தா இன்னுமே பண்ண முடியாது. ஆமாம் இனிமேட்டு எதுவும் நடக்காது. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க. சரியா நம்ம பசங்களையும் சின்ன பசங்களாம் சொல்லிடுறாங்க. யாரும் போகலாம் தண்ணி அடிச்சுட்டு யாரும் தேவையில்லாத அதாவது வந்த சண்டை அதாவது நியாயமான சண்டைனா நம்ம விடவே கூடாது. இது நியாயமான சண்டை தான். எல்லா ஊருக்காரங்க எல்லாமே வரட்டும். அவர் வந்துட்டு சாதி ரீதியா செயல்படுறாரு. ஒண்ணு இல்ல அதிகாரி மாதிரி நடக்கட்டும். புகார் கொடுத்தா மனு எடுத்தா ஒத்துமையா வாங்க. வீட்டுக்கு தவறாம எல்லாமே வாங்க. நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க எல்லாம் ஒத்துமையா வாங்க. அதுக்கு மேல நம்ம பேசிக்கலாம். நடவடிக்கை எடுப்பாங்க. தைரியமா இருக்கு. போய் சாப்பிடுங்க எல்லாம்.